அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தெரிவிக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த வனசெல்வி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலம் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்லிட்டு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பிறப்புறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்களை தானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன அணுகலாம். குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். வனசெல்வி என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. மூணாவது பாயிண்ட்டு ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு. நாலாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. இவ்வளோ தான் நல்லா படித்தாலும் ஒரு ஃபெயிலாகி படிக்கிறதோ அல்லது அட்லீஸ்ட் ஒரு அரியர் போட்டால் தான் படித்து முடிச்சிருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு படிப்புக்கேற்ற வேலையும் அமையாது. ஆறாவது பாயிண்ட்டு உங்கள் மேலே கண் திருஷ்டி அதிகமாக இருக்குங்க, ஸோ திருஷ்டி சுற்றி போடுவது நல்லது. ஏழாவது பாயிண்ட்டு ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு, ஸோ டயத்துக்கு சாப்பிட்ருங்க நல்லது. ஒன்பதாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்களும் பகையாவாங்க அல்லது நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. பத்தாவது பாயிண்ட்டு நகை அடமானம் வச்சுருப்பீங்க. 11வது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க. 12வது பாயிண்ட்டு எதையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. 13வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 14வது பாயிண்ட்டு இருதய பயம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், இருதய கோளாறோ அல்லது இருதய பயங்களோ இருக்கும். 15வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 16வது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. தம்பி இருந்தாங்களோ தங்கச்சி இருந்தாங்களோ யாராவது ஒருத்தர் கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 17வது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது. 18வது பாயிண்ட்டு கணவருடைய குடும்பம் ஒன்று உங்களுக்கு பக்கத்துலேயோ அல்லது அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே அமையும். 19வது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு. 20வது பாயிண்ட்டு எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க. 21வது பாயிண்ட்டு பேச்சில் உள்குத்து வச்சு பேசுகிறது, பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. 22வது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையை திருப்தி தராது. 23வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னி பெண்ணு மூச்சு திணறி இறந்துருக்காங்க, கன்னி சாபம் வலுவாக இருக்குதுங்க, அவசியம் அதை சரி செய்யணும், கட்டாயம் அதை சரி செய்யணும். 24வது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் செய்வனையும் வச்சுருக்குறாங்க, அது உங்கள் பேரே சொல்லுதுங்க. இதுக்குண்டான சிம்டம்ஸ் சொல்லி தான் நிரூபித்து காட்ட முடியும், ஏன்னா இது கலிகாலம், நார்மலாக சொன்னால் நம்ப மாட்டீங்க. கால் சம்மந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் உளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது இருக்கும். உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் 3 விதத்தில் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸு யாராவது ஒருத்தங்களுக்கு ஒன்றுக்கு 2 மேற்பட்ட சிம்டம்ஸ் இருக்கும். கால் சம்மந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் உளைச்சல், நைட்டு சரியாக தூக்கம் இருக்காதுங்க, லேட்டாக தூங்குவீங்க, அப்படியே தூங்கினாலும் கெட்ட கனவுகள் வருதோ அல்லது இடையில முழிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வரவுக்கேற்ற, அதாவது எவ்வளோ வருமானத்துக்கேற்ற எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காதுங்க, திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. இதுதான் செய்வனைக்கு உண்டான சிம்டம்ஸு. கட்டாயம் இந்த நிவர்த்தி செய்யணும், அப்படின்னா தான் உங்களால் முன்னேற முடியும். இல்லைனா உங்கள் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்காது, உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தி இருக்காதுங்க. உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க. என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. 3 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. 25வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் வனசெல்வி என்ற பெயருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இந்த பேரை வச்சே அந்த பலன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாகவும் இவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.